நீங்க அம்முச்சிலியோ, இல்ல பேக் டூ த ஸ்கூல், லக்கன் நைட்ஸ்ல மத்த வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவங்கலாம் வந்து ஒரு ஒரு பிக் ஸ்கிரீன் வருவாங்க. அதுக்கான கேப்பபிள், அதுக்கான எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருக்குங்கிற மாரி நாங்க வெளியில இருந்து பார்க்குற பயங்கர என்ஜாய் பண்ணோம். ஆனா கட் பண்ணா சடனா அபுதாபில இருந்து வீடியோ போடுற மாரி உங்கள பார்க்க முடிஞ்சது. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ப்ரோ. இப்ப நான் அபுதாபில இருக்கிறதுக்கு காரணம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. ம். ஆ ம். நான் ஆல்ரெடி என் வ்ளாக்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி எங்க அப்பா ஆமா. தவறிட்டாங்க. ஸோ ஃபேமிலிய நம்ம அடுத்த லெவலுக்கு ரன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா அங்க இருந்து நம்ம பெரிய இன்கமா ஜெனரேட் பண்ண முடியல இப்பத்த சூழ்நிலையில. நீ அடுத்து சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த மாரி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னா நம்ம கையில காசுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? காசு நம்பி தானே எல்லாமே கண்டிப்பா, பண்ணணும். கண்டிப்பா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம்ல ராயேஷ் அண்ணன்ட்ட சொன்னேன். பிரசன்னா அண்ணன்ட்ட பேச முடியல. அப்போ வந்து எல்லாரும் பிரசன்னா பிஸியா இருந்தாங்க ஷூட்டிங்ல. எங்க டீம்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ராயேஷ் அண்ணன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போறேனா, நான் போயிட்டு வரேனா ஒரு 2 வருஷமா. 2 வருஷமாடா? அப்படியாடா? ஓகேடா. வந்துடுவியாடா? ஓகேடா. சரிடா. போயிட்டு வாடா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியே டீம்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்துருங்க. திரும்பி எவ்வளவு சீக்கிரம் இந்த கமிட்மெண்ட்டை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நார்மலைஸ் பண்ணிட்டு திரும்பி போய் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம்.